நாடு கடத்தப்படும் இந்தியர்கள் அமெரிக்காவில் இருந்து அண்ணா கோவை குண்டுவெடிப்புல அண்ணா அண்ணா இது நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழியை பல இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்திருக்கேன். நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பல இடத்துல கொடுத்திருக்கோம். பட் இன்னைக்கு அது கார்பரேஷன், மாநில அரசு இருவரும் சேர்ந்து அது பண்ணணும். என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ, என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம். ஆர்டிகல் 320 எடுப்போம்னு சொன்னா நம்ம செஞ்சோம்னா இதை உறுதியாக நடக்கும். அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான். எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கறதுக்காக கார்பரேஷன் செய்ய மாட்டாங்க. எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் இடம் கொடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. யாருங்கண்ணா? எந்த சிவசேனா? அண்ணன் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பிராக்டிகலா பேசுவாங்க. பிராக்டிகலா பேசுவோம். இதை ஒரு எம்எல்ஏ அவர்கள் பொது இடத்துல தொடர்ந்து பேசுறாங்க. எல்லா இடத்திலும் பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் சட்டமன்றத்துக்கே போறோம்ல, சென்னைக்கே போடலாம், கோயம்புத்தூர்ல பேசுறோம். எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா? எம்எல்ஏ அவங்க சொல்றாங்க, எதர் இல்லைன்னு சொல்லட்டும், ஆமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டும். இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும், இல்லைன்னு சொல்லட்டும், ஆமான்னு சொல்லட்டும். எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டிக்கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க, அதை உடைச்சு வேலை பார்க்கறாங்க. நான் போன வாரம் பார்த்தேன், என்டிபிசி வேறு அமைப்பில் இருந்து அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து 11 அங்கன்வாடிக்கு பண்றாங்க. ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க? ஏன் அவங்க மத்திய அரசு நாடி போறாங்க? என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்டில் இருந்து எதுக்கு எம்எல்ஏ 1.5 கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும்? ஏன் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க? கலெக்டருக்கெல்லாம் என்னென்ன கை இல்லையானே, கால் இருக்கல, அவர் பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு எதிராக சிஸ்டமே இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி செய்யறாங்க. அதெல்லாம் நம்ம தனியா ஒரு படம் போட்டு காட்டா வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர்கள். சும்மா முதலமைச்சர் அவர்கள் வரும் பொழுது எம்எல்ஏ மரியாதையா நடத்துறாங்க, அது முக்கியம் இல்லைங்கன்னா எம்எல்ஏ சொல்ற கொள்கைக்கு செஞ்சு கொடுக்கணும். அது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நானே முதலமைச்சரை பாராட்டுறேன். எங்க செய்யறாங்க?